12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், 12 மாவட்டங்கள் என்னென்ன, முழு விவரம்? வணக்கம். தமிழகத்தில் இன்றைய தினம் 12 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் பொழுது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்கிற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நாளை மறுநாள் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கரூர், நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழையும், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது 20ஆம் தேதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில சென்னையில மதிய வேளையில 37 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்கிற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்று 12 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், நாளை ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், நாளை மறுநாள் 2 மாவட்டங்கள் கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எச்சரிக்கை 3 நாட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிக கனமழைக்கான எச்சரிக்கை 20ஆம் தேதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 நாட்களும் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யும் பொழுது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு